எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்றாங்க, அதை மாத்த மாட்டேறாங்க இந்த காலத்துல. அதுதான் சொல்லி புரிய வைக்கிறாங்க படத்தோட கருத்து. படத்தால வருது எல்லாம் சும்மா கண்டென்ட் கோசம் ப்ரொமோஷன். அவங்க வளர்றதுக்கு ஆண்கள் பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நல்லா இருக்கு. ரியோ வந்து இது வரைக்கும் எப்படி நடிச்சிருக்காரு, அந்த படத்துகளோட இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாரும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். விக்னேஷ்க்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஃபுல் லென்த் டயலாக் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸ்ல, அருமையா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஜோக் அடுத்தது செமையா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. படம் உண்மையிலே செம்ம காமெடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நல்லா இருக்கும். ஃபேமிலியா நல்லா வந்து பாருங்க. கண்டிப்பா ஜோ படத்துக்கு எப்படி இருக்கு? ஜோ படத்தை விட இது வந்து ஜோ வந்து ஒரு லவ் லைஃபுக்கு கொண்டு போறாங்க. காலேஜ்ல வந்து லவ் எப்படி பண்ணணும், அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு கொண்டு போறாங்க. இது வந்து மேரேஜ் ஆன லைஃப். மேரேஜ் ஆனா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு லேடிஸ் சொல்றாங்க. ஆனா பசங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்றாங்க, அதை மாத்த மாட்டேறாங்க இந்த காலத்துல. அதுதான் சொல்லி புரிய வைக்கிறாங்க படத்தோட கருத்து. படத்துல ஃபெமினிஸ்ட் அவங்கள போட்டு அடிக்கிற மாதிரி தப்பா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். என்ன ஒண்ணுன்னா, அவங்க லைஃப்ல வந்து ஒருத்தருக்கு சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்துக்கல. ஈகோ தான் மெயின்டைன் பண்ணாங்களே கண்டி. இன்ஸ்டாவை பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க ப்ரோ. ஏன்னா இன்ஸ்டால வருது எல்லாம் சும்மா கண்டென்ட் கோசம் ப்ரொமோஷன். அவங்க வளர்றதுக்காக பண்றது அதெல்லாம் லைஃப்ல கண்டிப்பா சூட்டே ஆகாது. லைஃப்ல சூட்டே ஆகாது. அதே மாதிரி நிறைய சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பேர் பண்ணி கேட்பாங்க. அவங்க அதை பண்றாங்க, இவங்க அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க, அவங்க பண்றாங்கன்னா நீங்க பண்ணாதீங்க. அது சுத்தமான முட்டாள்தனம். உங்களுக்கான தேவையே நீங்க தான். காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஃபன்னாதான் இருந்தது. ஃபன் மூமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. அவரு ரியோ குறை சொல்ல முடியாது. விக்னேஷ்லாம் அந்த டைலாக் சூப்பரா பேசினாரு. அந்த கோட்ல பயங்கரமா பேசினாரு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க பாக்குறதா இருந்தா ஒண்ணு லவ் பண்றீங்களா, லவர் கூட வந்து பாருங்க. அப்படி இல்லையா பொன்னாடி கூட வந்து பாருங்க. ஃபேமிலியா பாக்குறதுக்கு சூப்பர் கண்டென்ட். நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. ஆண்கள் பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப என்னென்ன அவங்க பெண்கள் கெடுதல் பண்றாங்களோ அது எல்லாமே பயங்கரமா காட்டியிருக்காங்க. இப்ப வந்து ரொம்ப ஆடிட்டு இருப்பாங்கல்ல ஆட்டிடியூட்டா ஒரு சில பெண்கள்லாம், அவங்களுக்குலாம் ஒரு செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செருப்படி தான் இந்த படம். நிறைய பொண்ணுங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரை ஏமாத்துறது இதெல்லாம் ஆண்கள் ஏமாத்தனான்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப அதிகமா பெண்கள் தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. அதுவும் இந்த டைவர்ஸ் கேட்கறது இருக்கு பாத்தீங்களா, காசை புடுங்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போட்டு அடிக்க விடுறதுல இருந்து இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு செருப்படி பதில் தான் இது இந்த படம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா ஒரு மேரேஜா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதை நம்ம எதுவும் கேட்க கூடாதுல்ல. காலையில எழுந்து சமைக்க மாட்டாங்க. வேலைக்கு எப்ப போகணுமோ வேலைக்கு போகணுமோ அதை போக மாட்டாங்க. யார் கூட வேணா சுத்துவாங்க. அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம்னு சொல்லுவாங்களாம். அதுதான் சுதந்திரம் கிடையாதுன்றத செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்ல வந்துட்டா அது எப்படி இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனா என்ன ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி தான் வரணும்ன்றத ரொம்ப ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரியோ வந்து இது வரைக்கும் எப்படி நடிச்சிருக்காரு, அந்த படத்துகளோட இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாரும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், குடும்பமா வந்து நல்லா பார்க்கலாம். அது இதெல்லாம் காமிக்கல ப்ரோ. அவங்க கருத்து சொல்றாங்க, அவங்க ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கிறாங்க, வெளியே நாட்டுல எப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இல்ல பசங்க ஆதரிக்கலாம், கண்டிப்பா ஆதரிக்கலாம். ஏன்னா பசங்க ஆப்போசிட்டா அவங்க சொல்ல, அவங்க ஃபேமிலி வைஸ் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. காமெடி சூப்பரா இருக்கும். படம் ஃபுல்லாமே தியேட்டர் எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிச்சிருச்சு. விசில் எல்லாமே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. படம் ஃபுல்லாமே எல்லாரும் வந்து பாருங்க. ஜோ படத்துக்கு தான் ப்ரோ. அதான் ப்ரோ, அதுல வந்து அவங்க பிரிஞ்சுட்டோன்னு எல்லாம் ஃபீல் பண்ணோம். இந்த படத்துல சேர்ந்துட்டாங்க. இல்ல இந்த சேர்ந்துருக்காங்க. நம்ம அதுல ஃபீல் பண்ணது இதுல நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஆயிடுச்சு. அதுல இறந்துடுறாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதுல நம்ம எல்லாம் ஆடியன்ஸ் வந்து சந்தோஷமா பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளேல வந்து காமெடி எமோஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. ரியோ சூப்பரா நடிச்சிருக்காரு. விக்னேஷ்க்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஃபுல் லென்த் டயலாக் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸ்ல, அருமையா நடிச்சிருக்காரு ப்ரோ. படத்தை எல்லாரும் இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்க கப்புள்ஸ் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். சூப்பராக இருக்கு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை வந்து தூக்கிட்டு போகிற ஸ்க்ரீன் பிளே வந்து காமெடியில் தான் இருக்கும். அவங்களுக்குள்ள பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், காமெடியன்ஸும் தனியாக வச்சிருக்க காமெடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.
படம் ஓவரால ஹிட். எல்லாரும் வந்து பாருங்க. முக்கியமா கப்பிள்ஸ், ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்க கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபெமினிஸ்ட போட்டு அடிக்கல. ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றத தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த படத்துல. ஃபெமினிசம்னு சும்மா வாயுதார் விட்டுட்டு இருக்க எல்லாரும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபெமினிசம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து பாருங்க படம். ஆண்கள் பாவம் இல்லை, அது இந்த படத்துல கண்டிப்பா தெரியும். ஆண்கள் தான் பாவம். மாத்தி சொல்லிட்டேன். ஆண்கள் தான் பாவம்ன்றது இந்த படத்துல தெளிவா புரிய வச்சிருக்காங்க. பெண்கள் பண்ற எல்லா விஷயமும் கரெக்டும் கிடையாது, அவங்க சொல்ற எல்லா கருத்துமே தப்பும் கிடையாது. ரெண்டுமே இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்க்கையை நகர்த்துறதுதான். ஜோக் அடுத்தது செமையா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஆண்கள் பாவம் தான், என்னதான் ஆண் பாவமா இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு சரியான இடம் கொடுப்போன்றது, அதுக்கு டைம் எடுத்து கொடுப்போன்றது செமையா ஒரு கருத்தாவும் சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு கண்டென்ட்டா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், மேரேஜ் ஆனவங்களும் நல்லா பார்க்கலாம். செம படம், சூப்பர் படம். ரியராஜுக்கு ஒரு சூப்பர் படமே சொல்லலாம். ஏன்னா ஜோல சேராத காம்போ வந்து இதுல சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து நடிச்சா எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், சூப்பர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எழிலரசனோட அந்த ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா சூப்பர் படம். ஜோ படத்தை ஜோ வந்து ஒரு செட் ஆஃப் லெவல் ஸ்டோரி ப்ரோ. ஆனா இந்த ஸ்டோரிக்கு உங்களோட ரெண்டு கெமிஸ்ட்ரி வந்து கம்பைன் ஆகி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் லெவலும் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. செமையா இருந்துச்சு படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆண்களுக்கு முக்கியமா ரொம்ப நல்லா பிடிக்கும். நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ ரியல் லைஃப்ல அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. என்னதான் ஆண் கஷ்டப்பட்டாலும் பெண்களுக்கும் இன்னும் உரிமை கொடுத்துட்டு தான் இருக்கான்றதையும் நல்ல ஒரு இது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. செமையா இருக்கு. ஃபெமினிஸ்ட போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனா நல்ல ஒரு கருத்து ப்ரோ. ஃபெமினிஸ்ட் பண்றாங்க, அது இப்படிதான் பண்ணணும்ன்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபெமினிஸ்ட் நீங்க பண்ணலாம், ஆனா இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு கருத்து. நீங்க பண்ற தப்பு, இந்த தப்பை பண்ணாம பண்ணுங்க அப்படின்றதான். இப்ப நானா இப்ப என்ன கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்க, பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தனியாக பொண்ணுங்களுக்கு தனி சீட் ஒதுக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பக்கத்துல ஆண் பக்கத்துலயும் உட்காராங்க. நம்ம என்ன கேட்கிறோமா, அது ஃபெமினிஸ்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அதையும் வந்து நீங்க பண்ணலாம், உங்களுக்கும் தனியா இடம் கொடுத்துருக்கு, அதையும் பண்ணலாம். ஆனா எங்களுக்கையும் சேர்த்து பண்றீங்க, அது பண்ணாம இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கான உரிமையை கொஞ்சம் கொடுங்கன்றதான் ஆண் பாவத்துல தெளிவா எடுத்து சொல்லியிருக்கோம். எங்களோட பாவத்தை நாங்க கொட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. என்னென்ன ஒரு, அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தா ஃப்ரீடம்னு நினைக்கிறாங்க. வந்து ஆண் கொடுக்காம இல்ல, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்கறான், அவ்வளவுதான். மற்றபடி வரல. இப்ப எங்க அம்மா வந்து சாரி கட்டி தான் நான் பாத்திருக்கேன். திடீர்னு ட்ரெஸ் பாய் ட்ரெஸ் போட்டு வந்தா என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல, அது ஏத்துக்கிறதுக்கு டைம் கொடுன்ற ஒரு கருத்தை வந்து அருமையா சொல்லியிருக்கான். சூப்பரான கருத்து. படம் உண்மையிலே செம்ம காமெடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் கூட பழைய படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க, காமெடி கொடுப்பாங்களா இல்லை கிரிஞ்சு கொடுப்பாங்களாங்கிற பயத்துலதான் வந்தேன். உண்மையிலே காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பரா இருந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. எனக்கு என்னன்னா ஃபெமினிசத்துக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்ல, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. நிறைய பேர் படத்தோட டைட்டில நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஃபெமினிசம்ங்கிறது என்னங்கிறத தெளிவா புரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ரீல்ஸ்ல போடுற எல்லாமே ஃபெமினிசம் கிடையாதுமா. ஒரிஜினல் ஃபெமினிசம்ங்கிறதே வேற அப்படிங்கிறதையும், ரெண்டாவது 1000 வருஷம் நம்ம அடிமையா இருந்தோங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஆணை அடிமைப்படுத்துறதுக்கு பேர் வந்து ஃபெமினிசம் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃபுளுசரால எத்தனை குடும்பங்கள் கோர்ட்ல நிக்குதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ வந்து நம்ம ரியோ, செகண்ட் ஹாஃப் ஹீரோ வந்து நம்ம விக்கி அவர்கள். இவங்க 2 பேர் தான் அந்த ஒரு ஈக்குவலைசேஷன் பயங்கரமா இருந்தது. 2 பேரோட காம்பினேஷன் சூப்பரா இருந்தது. ஹீரோ ஹீரோனியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதை தாண்டி மியூசிக் வேற லெவல் இருந்துச்சு. உண்மையிலே மியூசிக் டைரக்டர் வரலன்னு சொன்னாங்க. செம்ம ஃபீல். அந்த கோட் சீன்ல எல்லாம் கொடுத்த அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அந்த ஒரு சில சீனா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது படம். எதுவுமே தெரியல. ஆக்சுவலி அவங்க வந்து என்னன்னா, நான் கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, சின்னதா மைனஸா இருந்தா கூட அப்படியே அகேன்ஸ்ட் ஆயிரும். பெண்களுக்கு அகேன்ஸ்டா எடுத்த படங்கிற மாதிரி ஆயிரும், இல்ல ஆண்களுக்கு அகேன்ஸ்டா எடுத்த படம் மாதிரி ஆயிரும். அதை தெளிவா புரிய வச்சிருக்காங்க. பெண் சைட்ல இருக்க பிளஸ் என்ன, ஃபெமினிசத்தை எந்த அளவுக்கு பிளஸ்ஸா யூஸ் பண்றாங்க, அதே ஒரு பெண்ணு வந்து அகேன்ஸ்ட் மைனஸ் எந்த அளவுக்கு, பெண் சுதந்திரம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தப்பா யூஸ் பண்றாங்கிறதையும் தெளிவா சொல்லிருக்காங்க. ஆண்டையும் இருக்க பிளஸையும் மைனஸையும் சேர்த்து சொன்னாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதா மைனஸ் விட்டாலும் உடனே போராட ஆரம்பிச்சிருவோம்ல. கண்டிப்பா ஆண் பாவம் போல நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி நல்லா ஆமா. இல்ல அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா, எல்லாருக்கும் நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இல்ல ஜோக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுவோம். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறேன், எல்லாரும் பார்க்கணும்.